ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து என்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால், எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் அக்கினி மதில். இந்த எருசலேம் பட்டணமானது ஒரு அதிகமாக பகைவர்களால் சூழப்பட்டு அநேக பிரச்சனைகளை பல 100 ஆண்டுகளாக சந்தித்து கொண்டு வருகிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் வாழுகிற குடிகளுக்கு சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசுகிறார். நானே அந்த பட்டணத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். கர்த்தர் அக்கினி மதிலாக இருக்கும் பொழுது வேறு யாராவது பகைவன் உள்ள வர முடியுமா? முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் தான் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன் என்று இந்த காலையில் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனை, எந்த போராட்டமும் அந்த அக்கினி மதிலாகிய கர்த்தரை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை அது அழிக்க முடியாது. ஆகவே இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நாம் தொடங்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதோ இந்த நேரத்தில் கர்த்தாவே, நீர் எனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறீர். நான் ஏன் பயப்பட வேண்டும் ராஜா? நான் தைரியமாக என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். தைரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். உமக்குள்ளாக என்னுடைய நம்பிக்கை ஆழமாக வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன்.